Hi students, welcome back to Learning Journey. நமக்கு ஒரு சில படங்களை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, அதில் வர ஒரு சில டான்ஸ் காட்சிகள் எல்லாம் பப் டு பப்ளிக், பப்பில் ஆடுற மாதிரி இருக்குது, பப்புலேருந்து பப்ளிக்குக்கு வந்த மாதிரி இருக்குது, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. சில பல ஸ்டெப்ஸு ஒரு சில டான்ஸில் ஆக்சுவலாக ஃபேமிலியோடு எப்படி போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு படுது. வேல்யூ எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், வேல்யூ எஜுகேஷனுங்கிறது எவ்வளவு முக்கியம், ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எவ்வளோ வலியுறுத்தி அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாம் நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தனால இப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறப்ப அதை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி 1008 யோசிப்போம். ரெண்டாவது செய்ய மாட்டோம். ஏன்னா நல்ல தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும்னு நம்மளை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நல்ல வார்த்தைகள் நல்ல பழக்கங்கள் நமக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போவும் வளர்த்திட்ருக்காங்க. வீட்டில் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி வளர்த்துறாங்க. ஸ்கூல்லேயும் பாடங்கள் இருக்குது. ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு ரொம்பவே மாரல் எஜுகேஷன், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், எம்ஐ பீரியட் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. பட் வேல்யூ எஜுகேஷன், விஇ நிறைய வரணும், நிறைய. அப்புறம் இவிஎஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் இன்னும் பவர்ஃபுல்லாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த வெட்டு குத்து, ஏன்னா ஆடு வெட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்பவே நினச்சி பார்க்க முடியாத ஒரு வன்மையான செயல், மென்மையான செயலே கிடையாது. அதே மாதிரி இந்த பாலியல் பலாத்காரம், அதே மாதிரி இந்த வெட்டுறது குத்துறது அசிங்கம். ஒரு மனிதனுக்கு மனம் இதமானதாக இருக்கிறவங்க தான் மனிதன். ஆனால் காட்டு மிராண்டித்தனமாக யாரும் காட்டு மனிதர்களாக ஆகிடக்கூடாது இல்லையா? காட்டு விலங்குகளுடைய குணம் வந்துடக்கூடாது இல்லை? அதுக்கு வேண்டியாவது நம்ம நல்ல மனிதர்களாக இருக்கணும். ஸோ எந்தளவுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கும் நன்மையை தரும், மற்றவங்களுக்கும் நன்மையை தரும். ஓகே.